ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமரி பையன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறோம். ஸோ அந்த வீடியோ வந்து பெஸ்ட்டா குடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு 20,000 வந்து 30,000க்குள்ள பார்த்தீங்கன்னா, மொபைல் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். ஓகேங்களா? அந்த ஆசை வந்து நம்ம என்ன மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்ம நெறைய கன்ஃப்யூஷன் இருக்கும். நெறைய குழப்பங்கள் இருக்கும். அப்படி பார்க்கும்போது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, கேமரா தான் பெஸ்ட்டா இருக்கும். அவங்க வந்து கேமரா ப்ரிஃபர் பண்ணி வந்து மொபைல் வாங்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர் ஆல்ரவுண்டர் மொபைல் வந்து வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மொபைல் பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஓகேங்களா? இது ஆல்ரவுண்டர் சொல்றது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேமராவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பரவாயில்லலாம் சொல்லிக்க முடியாது. அந்த மாரி ஒரு மொபைல் தான் Realmeயோடைய 12 Pro Plus. இந்த மொபைல பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, கேமரா பெஸ்ட்டா இருக்கு. 6.7 இன்ச்சஸ் பெரிய டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 64 மெகா பிக்சல்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 30 மெகா பிக்சல் குடுத்துருக்காங்க. இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா, Snapdragon 7S Gen 2 பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு இன்னொரு மொபைல் ஒரு சூப்பரான மொபைல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆம் என்ன மொபைல் சொல்லி பார்க்கும்போது ஐக்கியோடைய நியோ 7 ப்ரோ. இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29,000க்கு தான் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா, கேமரா வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா, அது வந்து ஐக்யூனால கேமரா வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் குடுத்துருக்காங்க. 6.78 இன்ச்சஸ் பெரிய டிஸ்ப்ளே AMOLED டிஸ்ப்ளே தான் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா, Snapdragon 8 Gen 1 இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸரா வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ மோட்டோரோலா தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா, மோட்டோரோலா எட்ஜ் 40 இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் வந்து எப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஆல்ரவுண்டர் மொபைல் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்கல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு மொபைல். பட் கேமரா மட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா வந்து சொல்லிக்க முடியாது. மத்தபடி இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா, MediaTek Dimensity 8020 ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர். ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா ப்ளஸ் 13 மெகா பிக்சல் குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரைக்கும் 32 மெகா பிக்சல் குடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, இதில 6.55 இன்ச்சஸ் பெரிய டிஸ்ப்ளே தான் குடுத்துருக்காங்க. OLED டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேட்டரிய பொறுத்தவரைக்கும் 4400 mAh பேட்டரி குடுத்துருக்காங்க. இத ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா, 68 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்னைக்கான விளாக் இதுதான். ஓகேங்களா? இன்னைக்கு நான் கவர் பண்ண விளாகும் இதுதான். இன்னொரு மொபைலுமே இருக்கு. அந்த மொபைலையும் பத்தி நான் சொல்லிடுறேன் லைட்டா. விவோவுடைய விவோ அ த அ V30e இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 28,000 வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்சஸ் பெரிய டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு ப்ராசஸர். பட் வந்து என்னென்னா டவுன் கிரேட், அதாவது விவோ தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன்லேயே பார்த்தீங்கன்னா 8 Gen 1லாம் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. பட் அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க ரியர் கேமரா. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல மொபைல் தான். ஓகேங்களா? எனக்கான விளாக் தான். அதில் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ கிரேட் டே. பை பை. டேக் கேர்.